ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு SK Aquarium. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்க்கு என்னென்ன ஃபுட்டு ஃபீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்னேக் ஹெட்டுக்கும் ரெட்டைல் கேட்ஃபிஷ்க்கும், அதாவது நருட்டோ, சாஸ்கே, அதுக்கப்புறம் ஆலன், இவங்க 3 பேருக்கும் தான் இந்த கோல்டு. அப்புறமேட்டு வந்து நம்ம எல்னிச்சேரி சேனலுக்கு வந்து பெல்லட் தான் ஃபீட் பண்ணுறேன். லைவ் ஃபீடு எதுவும் அவ்வளோவா கொடுக்கறதில்ல. அது என்ன ஃபுட்டுன்றதை இந்த வீடியோவில் காமிக்கிறேன். புதுசாக இடம் பார்க்க வீடியோ கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் டு வீடியோ கைஸ். இப்போ வந்து நம்ம இந்த 3 கோல்டை வந்து டைரெக்டாக ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்து ஃபீடிங் பண்ணல. நான் வந்து ஒரு 1 வீக் கிட்ட கண்டிஷனிங் பண்ணிட்டு அப்புறமேட்டு தான் ஃபீடிங் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எல்னிச்சேரி சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சிக்கன் ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி சின்ன சைஸில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பர் தான் யூஸ் பண்ணுறேன். மார்னிங் வந்து ஒரு 4 பெல்லட் போடுவேன், நைட்டு ஒரு 3 பெல்லட் போடுவேன். இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன். அதுக்கப்புறம் வந்துன்னா இப்போ நம்ம மலபார் ஸ்னேக் ஹெட்ஸை பார்க்கலாம். இவங்களோட சயின்டிஃபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா சென்னா டிப்ளோகிராமான்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நான் வச்சுருக்க பேர் வந்துன்னா, ஒருத்தன் பேர் நருட்டோ, இன்னொருத்தன் பேர் சாஸ்கே. மேல் ஃபீமேலாக கூட தெரில. ஏன்னா நல்ல ஒரு 1 ஃபீட் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் இவங்களோட மேலாக ஃபீமேலான்றதை அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வந்துன்னா இவங்க சரியான ஹைப்பர் ஆக்டிவ், நல்லா துருத்துருன்னு இருப்பாங்க. இப்போ வந்து வீடியோ எடுக்கும் போது ஒரு கோல்டு வந்து பார்த்திங்கன்னா தவறி கீழே விழுந்துச்சு. அதை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஈகராக இருக்கான்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஃபிஷ்ஷஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸை வந்து சாப்பிட்றோம். ஏன்னு பார்த்திங்கன்னா இதை நான் வந்து சொன்னல ஹைப்பர் ஆக்டிவ்னா, அதனால தான். அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளம், ஏரியில் இருக்க ஃபிஷ்ஷஸ்லாம் அன் பண்ணி சாப்பிட்றது. நிறையா பேர் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ கோல்டு ஃபிஷ்ஷெலாம் ஃபீட் பண்ணுறீங்கன்னு. எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு சிங்கம் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து நீ செடியை தான் சாப்பிட்ணுன்னா எப்படி சாப்பிடும்? அதுக்கு வந்து நம்ம நான்வெஜ் ஏதாவது கொடுத்தாகணும். அதே மாதிரி தான். அது இல்லாமல் இது வந்து தண்ணி கொஞ்சம் கலங்கலாயிருச்சு. ஏன்னா இந்த தண்ணியை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவாங்க. தண்ணி வந்து ரொம்ப கலங்கலாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுனால அந்த ஃபிஷ்ஷஸோட வேஸ்ட்டு, அது இல்லாமல் அந்த பீச் சாண்ட்லாம் அப்படியே தண்ணியில் கலங்கிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஆலனுக்கு தான் ஃபீடிங் பண்ண போகிறோம். நம்மகிட்ட ஆலன் வரும்போது ரொம்ப குட்டியாக இருந்தான். அப்போ வந்து பயங்கரமான ஒரு சோம்பேறின்னு சொல்லலாம். ஏன்னா தூங்கிட்டே இருப்பான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர அந்த ஆக்டிவ்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. நைட்டில் தான் ரொம்ப தூங்குறான். இப்போ வந்து இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு கோல்டு ஃபீட் பண்ண போகிறோம். எப்போயுமே கோல்டு தான் ஃபீட் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே கிடையாது. எப்போயாவது ரொம்ப ரேர், மந்த்லி ஒன்ஸ், வீக்லி ஒன்ஸ் தான் கோல்டு ஃபீட் பண்ணுவேன். மற்ற டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஆட் தான் ஃபீட் பண்ணுவேன். ரீசெண்டாக பெரிய கோல்டு ஃபிஷ்ஷஸ் தான் ஃபீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் சைஸ் இருக்கும் பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்கும் பேபி கோல்டு ஃபிஷ், அதை தான் ஃபீட் பண்ணுவேன். அது வந்து ஃபீடிங் ஃபிஷ்ஷுன்னு தான் சொல்லுவாங்க, சரிங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆலனுக்கு ஃபீட் பண்ண போகிற ஃபீடிங் கோல்டு. சைஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா சரியாக தெரில. என்னோடய சுண்டு வரலில் கால்வாசிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேங்கில் ரிலீஸ் பண்ணியாச்சு. ஆலன் வந்து நல்லா ஈகராக இருக்கான். ஃபஸ்ட்டு மிஸ்ஸு. ஏன்னு பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கொஞ்சம் தண்ணிக்கு மேலே வந்துட்டா ரொம்ப பயம். அதனால் மேலே வந்தால் ஃபிஷ் எடுக்க மாட்டார். தண்ணிக்கு கீழே வந்தோன்னு தான் அவர் எடுப்பார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். கேட் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடித்து சாப்பிடாது, அப்படியே ஒரே இதாக அப்படியே முழுங்கிடும். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி முழுங்குச்சுன்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்னிச்சேரி சேனலுக்கு தான் ஃபீடிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் வந்து நான் போட்டேன், ஆனால் எடுக்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட லைட் போடல, ஆஃபில் இருந்துச்சு. அதனால் எல்னிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைல் கேட்ஃபிஷ்ஷோட ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஃபீடிங் போகிற டைம் மட்டும் வந்து மேலே சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். மற்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடிங் போட்டேன், ஆனால் அதை எடுக்கலை. அதனால் வீடியோவில் கவர் பண்ண முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எல்னிச்சேரி சேனலுக்கு ஆம்பர் மேக்ஸ் ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன், ஃப்ளோரா ஃபிஷ் ஃபுட். நல்ல ரிசல்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன்னா நல்ல சைஸ் வராங்க. ஆனால் நான் இப்போ வந்து டேங்க் அப்கிரேட் பண்ணோம். ஒரு 1 ஃபீட் டேங்கில் தான் வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் வந்துன்னா ஒரு 1 or 2 monthஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் அப்கிரேட் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து டேங்க் அப்கிரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ்லாம் சைஸ் ஆவாங்க. நம்மகிட்ட இருக்க எல்லா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸுமே நம்ம வந்து டேங்க் அப்கிரேட் பண்ணோம். மலபார் ஸ்னேக் ஹெட்ஸுக்கு மட்டும் ஒரு 2.5 feet டேங்க் இருக்குது. இப்போதைக்கு அதில் டாப் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா போதும். ஒரு 1.5 year அதில் இருக்கும், 2 years கிட்ட. நம்ம ஆலனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணோம். சேனல் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால பிரச்சனை கிடையாது. 3 years 4 years ஆனால் தான் வந்து 1.5 feet 1 feet கிட்ட சைஸ் வருவாங்க. ஆனால் ரெட்டைல் கேட்ஃபிஷ்லாம் 1 yearலேயே வந்து 1 feet கிட்ட வந்துடும்.
அதனால தான் சொல்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் டேங்க் அப்கிரேட் பண்ணுற வீடியோஸும் வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். நிறையா பேருக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க.